சென்னை கொளத்தூர் பேப்பர் மில் சாலையில் உள்ள எஸ்.ஆர்.பி காலனி பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட டார்லிங் ஷோரூமின் 188வது கிளை இன்று காலை கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டது. 3 தளங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய ஷோரூமின் திறப்பு விழா பொதுமக்கள் மற்றும் வணிகர்களின் பங்கேற்புடன் உற்சாகமாக நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவில் அனைத்து வணிகர்கள் சங்க பேரமைப்பு தலைவர் கொளத்தூர் ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி ஷோரூமை திறந்து வைத்ததுடன் குத்துவிளக்கு ஏற்றி முதல் விற்பனையையும் துவக்கி வைத்தார். தொடர்ந்து ஷோரூமில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் உள்ளூர் வணிகர்கள், பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு புதிய ஷோரூம் திறப்பை வரவேற்றனர். புதியதாக திறக்கப்பட்டுள்ள இந்த டார்லிங் ஷோரூமில் பர்னிச்சர், தொலைக்காட்சி, மொபைல் போன்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு எலக்ட்ரானிக் சாதனங்கள் விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும், திறப்பு விழாவை முன்னிட்டு பல்வேறு பொருட்களுக்கு சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது நம்ம டார்லிங் டிஜிட்டல் வேர்ல்டோட 188வது கிளை இப்போ குளத்தூர்ல ஆரம்பிச்சிருக்குது. 38 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம். நாங்க ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்ஸ் அப்படின்றது, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு வந்தது. அப்புறம் ஃபர்னிச்சர், மொபைல்ஸ், இப்போ லேட்டஸ்டா சோலார், வீட்டுக்கு தேவையான ரூஃப்டாப் சோலார் உற்பத்தி, அதுக்கான திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கோம். இப்போ தலைவர் சொல்லிட்டு இருந்த மாதிரி இப்போ ஃபர்னிச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 95% இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆகிற ஃபர்னிச்சர்ஸ் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லை, இப்போ மொபைல்ஸா இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும், இந்தியாவில் உற்பத்தியை பெரிய லெவலில் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம விற்கிற மொபைலு, டெலிவிஷன் எல்லாமே இம்போர்ட் பண்ணதா இருந்துச்சு. இப்போ 95% எல்லா எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்குமே இந்தியாவில் உற்பத்தி ஆகி இங்கிருந்து கன்சியூமர்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி கொண்டு வந்தாச்சு. ஸோ இம்போர்ட் பெருசா இல்லை, மேக்சிமம் இந்த நம்ம இந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும் உற்பத்தி ஆகிற நிறைய எலக்ட்ரானிக்ஸ், ஃபர்னிச்சர், இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கோம். சோலார் பொறுத்த வரைக்கும் டிசிஆர் அப்படின்னு சொல்லி போடுற இந்தியாலேயே மேனுஃபேக்சர் ஆகப்படுற சோலார் பேனல், அதுதான் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அது தமிழகத்திலேயே இன்னைக்கு முன்னிலையா டார்லிங் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடரி, அது மட்டும் இல்லாம பேங்க், இஎம்ஐ எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து இந்த சோலாரையும் ப்ராபகேட் பண்ணுவோம். ஏன்னா பெட்ரோல் விலை, எல்பிஜி, இந்த ஷார்டேஜஸ் எல்லாமே தெரியும். இன்னைக்கு இந்தியாவே ஒரு கிரைசிஸ்ல இருக்கு, எனர்ஜி கிரைசிஸ் அப்படின்றதுல. இதுல நம்ம ஒரு வீடும் நிறுவனமும் நம்மளே சோலார் உற்பத்தி பண்ணி நம்ம தேவைகளை பூர்த்தி செய்ய முடிஞ்சிச்சுன்னா நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு கடமை ஆற்றுற மாதிரி இருக்கும். அந்த விதத்துல சோலார் ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத முன்னிறுத்தி பண்ணிட்டு இருக்கோம் டார்லிங்ல. அது மட்டும் இல்ல, எல்லா பொருட்களும் இஎம்ஐல வர மாதிரி வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கோம். இப்போ டார்லிங் அப்படின்னு நம்ம வரும்போது நம்ம பியாண்ட் விலை மட்டும் இல்லை, ஒரு கஸ்டமர் ஒரு பொருள் வாங்குறாங்க, ஒரு மொபைலா இருக்கட்டும், ஒரு டிவியா இருக்கட்டும், ஃபர்னிச்சர் இல்ல சோலாரா இருக்கட்டும், புரிதல் தேவைப்படும். ஏன்னா நீங்க மார்க்கெட்ல அவ்வளவு மாடல்ஸ், அவ்வளவு பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம ஒரு கன்சல்டண்டா இருந்து விலையை மட்டுமே ஒரு கோரிக்கையா வைக்காம கஸ்டமருக்கு என்ன தேவை, செலவு பண்ண முடியுன்றதுக்காக அவங்க தேவையை மீறிய ஒரு பொருளை கொடுக்கணுன்றது ஐடியா இல்லை. தேவையை புரிஞ்சுட்டு அதுக்கான பொருளை கொடுக்குற ஒரு கன்சல்டண்டா தான் எங்க சேல்ஸ்மேன் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு ட்ரைனிங் கொடுக்கணும் விரும்புறோம். அது மட்டும் விலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆன்லைன் எல்லாத்த விட பெட்டர் பிரைசிங் டார்லிங்ல இருக்குன்ற அஷூரன்ஸோட வரலாம். அப்படி வித்தியாசம் இருந்தா வித்தியாச தொகையில டபுள் கூட திருப்பி ரீஃபண்ட் பண்ண ரெடி அப்படின்னு சேலஞ்சே பண்றோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கிரெடிட் ஸ்கோர் எல்லாருக்குமே வந்தாச்சு. யூபிஐ மற்ற டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்லாம் வந்தப்பறம் ஸோ எல்லாருக்குமே ஆக்சஸ் டு இஎம்ஐ ரொம்ப ஈஸி ஆயாச்சு. அது எல்லா பேங்க், கிரெடிட் கார்ட்ஸோட ஒர்க் பண்ணி ரொம்ப ஒரு ஈஸியான வகையில கஸ்டமர் அந்த இஎம்ஐ அவைல் பண்ணலாம் அப்படின்றத டார்லிங்ல பண்ணிக்கிறோம். தமிழகத்திலே மிக முக்கியமான தொகுதியாக விளங்கப்படக்கூடிய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உள்பட்ட இடத்தில் டார்லிங் என்ற ஒரு மிகப்பெரிய ஷோரூம் இன்றைக்கு திறக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழாவிற்கு தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக கடையை திறந்து வைத்து விற்பனை துவங்கி வைத்தோம். இந்த டார்லிங் கடை பர்னிச்சர், டிவி, மொபைல், பல்வேறு வீட்டு உபயோக பொருட்கள் கிடைக்கக்கூடிய கடை. ஆசியாவிலே உண்மையிலேயே ஒரு தரம் வாய்ந்த கடை. டார்லிங்னா 188வது கிளையை திறந்திருக்கோம். தமிழகத்திலேயே இந்த ஷோரூம் மிகப்பெரிய அளவில் அவங்க கிளையிலேயே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்.
ஏற்கனவே 188வது கிளைய முதன்மை கிளையாக இவர்கள் ஆக்கி தருவாங்க பெருமை எங்களுக்கு இருக்கு. காரணம், குளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த கடை மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன். அந்நிய பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா வணிகரை எப்படி பாக்குறீங்க? இல்ல, தொடர்ந்து அதுக்கு நாங்க முதல்ல வரவேற்பு கொடுத்தோம். என்ன காரணம்னா, நாங்க 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருந்தோம். அந்நிய ஆன்லைன் வந்தோம்னு சொன்னோம்னா உள்நாட்டில் இருக்கக்கூடிய வணிகர்கள்லாம் பாதிப்பாங்க, அதனால நீங்க கருத்துல கொண்டு அதெல்லாம் அனுமதிக்காங்கிற தெளிவாக சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் அந்த நேரத்தில் அவங்க அவர் பெரியதா நினைக்கல. இப்ப 2 ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு புரியுது, உள்நாட்டு வணிகம் பண்ணாதான் நல்லா இருக்கும். குறிப்பா எங்களை போன்ற வணிகர் சங்கங்கள்லாம் இந்த டார்லிங்கினுடைய கடையினுடைய உரிமையில அறியாமே இருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் என்னன்னு சொன்னோம்னா, இன்னைக்கு இந்த பொருளாதாரத்துல எவ்வளவு வருவாய் வந்தாலும் அதை உங்க குடும்பத்துக்கு ஒரு பகுதியா இருந்தாலும் சரி, கல்விக்கு ஒரு பகுதியை கொடுக்குறாங்க, அந்த குழந்தைகளை கவனிக்கக்கூடிய அநாத ஆசிரமங்களுக்கு கொடுக்குறாங்க, பல்வேறு நலத்திட்ட உதவிகளுக்கு கொடுக்குறாங்க. இது மாதிரி நிறுவனங்கள்லாம் சம்பாதிச்சு அவங்க வீட்டில் வைக்க போறது இல்லை. அவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுமக்களுக்கும் உதவிகரமாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த டார்லிங் மாதிரி அமைப்புகள், அதாவது இந்த மாதிரி பெரிய கடை நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வெளியே நிறைய தெரியலனா கூட எங்களை மாதிரி போன்றவர்களுக்கு தெரியும். நாங்களாம் தொடர்ந்து பயணிக்கிறோம் அவங்களுக்கு. அதனால அந்நிய ஆன்லைன்ல இருந்து வரக்கூடியவர்கள், குறிப்பா கோக், பெப்சி இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் அந்த பொருளாதாரத்திலோட வருமானத்தை வெளிநாட்டுக்கு தான் எடுத்துட்டு போவாங்க. அதனாலதான் நாங்களாம் தொடர்ந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், உள்நாட்டு வணிகத்தில் இருக்கக்கூடியவர்களையே வணிகம் பண்ண சொல்லுங்க, அதான் நல்லா இருக்கும், சிறப்பா இருக்குங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்நிய ஆன்லைன்ல வந்தவங்க கூட 2 ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவுல இறக்கமா இருக்காங்க. அதனாலதான் இது போன்ற கடை நிறுவனங்கள் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல வாங்குறதுக்கும் நம்ம கடைங்களுக்கு என்ன வித்தியாசம் சொன்னோம்னா, நேரடியா பொருளை வாங்குவோம், ஓனர் இருப்பாங்க, நல்லது கெட்டது தெரியும், அப்ரோச் நல்லா இருக்கும், தரமான பொருள் இருக்கும், பார்த்து வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இது மாதிரி நிறுவனங்கள்லாம் இன்னும் பல்வேறு நிறுவனங்களை தமிழ்நாடு முழுக்க அமைச்சு நம்ம பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் மிகப்பெரிய அளவுல உதவிகரமாக இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு, தமிழ்நாடு முழுக்க கிளைகளை அமைப்பதற்கு எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து வணிகங்களுடைய பேரமைப்பு என்றென்றும் உறுதுணையா இருக்குங்கிறத தெரிவித்துள்ளோம். பெரிய வணிக நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா வங்கிகள் காணாமல் வந்து அவங்க தான் கடை வசதி. ஆனா சிறிய வணிக நிறுவனங்கள் தான் வங்கிகள் பெரும்பாலும் கண்டுக்கிட்டு சங்க தலைவரை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அந்த நிலை மாறணுங்கிறதா சொல்லி இருக்கிறோம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா, பாரத பிரதமர் வந்தாங்க. வந்த உடனே சென்ற 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி முத்ராங்கிற ஒரு வங்கி மூலியமாக, அதாவது நேஷனல் ஹைவேஸ் வங்கி மூலியமாக முத்ராங்கிற வங்கி இணைச்சு உங்களுக்கு எல்லாம் கல்வியில லோன் தருவோம், கல்வி படிப்பதற்கு லோன் தருவோம், தொழில் பண்றதுக்கு லோன் தருவோம் அப்படிங்கிறத ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. அதெல்லாம் சென்ற 5 ஆண்டுகள்ல நிறைய பேருக்கு அதெல்லாம் பயன்படாம அரசியல் கட்சி சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் பயன்பட்டுச்சு. வணிகர்களுக்கு பெரும்பளவுல பயன்படல, சிறிதளவுல பயன்பட்டுச்சு. காரணம் என்னன்னா, ஏதேனும் ஒரு கடைக்காரங்க போய் கேட்டானா இந்த வங்கி மேலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 50,000 1 லட்சம் மட்டும் வங்கி மூலியமா கடன் கொடுப்பாங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் ஏதேனும் தொழில் பண்றாங்கன்னு ஒரு தரமில்லாத ஒரு சான்றிதழை கொடுத்து மிகப்பெரிய அளவுல வங்கி மூலியமா கடனை பெற்று அது வங்கி திவால் ஆகிறதுக்கு காரணமே அரசியல் கட்சி சார்ந்தவர்களாக தான் இருப்போம், வணிகர்கள் இருக்க மாட்டாங்க. வணிகர்களுக்கு எப்படி இந்த தமிழக அரசாங்கம் சரி, மத்திய அரசும் சரி, ஒரு இராணுவத்துக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்து நம்ம நிக்கிறோமோ, அதே மாதிரி இந்த வணிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசு முன் நின்னுச்சுன்னா தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு இந்த வணிகர்களுக்கு இருக்கும். காரணம் என்னன்னா, வணிகர்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை ஒரு பங்கு கல்விக்கு, ஒரு பங்கு பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அளவு உதவி பண்ணி இருக்காங்கிறத எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அரசு இன்னைக்கு நடத்தக்கூடிய அரசு, இன்னைக்கு தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய அரசா இருக்கட்டும், எந்த அரசா இருக்கட்டும், அவங்களை தள்ளி செல்லக்கூடிய பொறுப்பு எங்கிட்ட இருக்கு. ஒரு 100 ரூபாய் வரி வருதுன்னு சொன்னா 75 ரூபா வரிய கட்டுறோம், 75% வரிய வணிகர்கள் கட்டுறோம். அதனாலதான் அரசு நல்லபடியா போகுது. குறிப்பா எல்லா இடத்துலயும் சொல்றதுதான், வணிகர்களும் விவசாயிகளும் 2 கண்ணு தான், வணிகம் விவசாயம். அதனால விவசாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற நேரம் தெரிவித்துக்கிறேன். ஏற்கனவே கேஸ் விலையை உயர்த்திட்டாங்க, பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திட்டு அத்தியாவசிய பொருட்களோட விலை உயர அபாயம் வந்தது. வணிகரை எப்படி பாக்குறீங்க? இல்ல, தொடர்ந்து நம்ம இதை ஏற்கனவே போன பேட்டியில கூட சொல்லியிருந்தோம். வணிக உபயோகத்துக்கு கூடிய சிலிண்டர் மிகப்பெரிய உச்சத்துக்கு போயிடுச்சு. வீட்டு உபயோக சிலிண்டரும் விலை ஏறி இருக்கு. அது இல்லாம குறிப்பா நேற்று பெட்ரோல் டீசல் மிகப்பெரிய அளவு விலை ஏற்றமா இருக்கு.
நாங்க என்ன சொல்ல வரோம்னா, போர் நடக்கு உண்மையான விஷயம்தான். மத்திய அரசுக்கு ஒரு கவன ஈர்ப்பா என்ன பண்ணணும்னு சொன்னோம்னா, வணிக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சிலிண்டரை உடனடியாக குறைத்து எல்லோருக்கும் சுலபமா கிடைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணணும். காரணம் என்னன்னா, நீ நல்லா பாப்பீங்க, எல்லா அரசியல் கட்சி தலைமைக்கும் தெரியும், அதிகாரிகளுக்கும் தெரியும், சிலிண்டரு ஒரு வணிக பயன்பாட்டில் ஒரு சிலிண்டர் வந்து ஒரு 3000 ரூபாய், சுமாரா ஒரு 3000 ரூபாய் இருக்குன்னு சொன்னோம்னா பிளாக்ல 7000 விற்குது. அந்த இடை சந்தையில கள்ள சந்தையில விற்கக்கூடாது. 3000 ரூபாய் இருந்துன்னு சொன்னா கூட இந்த சிறு வணிகர்கள உணவு தயாரிக்கக்கூடிய ஹோட்டல் உரிமையாளர்கள்லாம் பெரிய அளவுல பாதிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு இது பயன்படும். அதனால அரசு கவனத்துல எடுத்துக்கொண்டு போர்க்கால அடிப்படையில இது செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நல்லதா இருக்குங்கிறது தெரியும். விலையேற்றம் இல்லாம இருக்கும். நிறைய கடைகள்ல பேசப்படும் விலை ஏற்றிருக்கான்னு சொல்லி, ஒரு பெரிய அளவுல விலை ஏற்றிருக்க மாட்டாங்க, ஒரு 5% கூட விலை ஏற்றிருக்க மாட்டாங்க. ஆனா அப்படி ஒரு தவறான செயல் நடந்துகிட்டு இருக்கு. சிறு வணிகத்தை காப்பாத்தினா மட்டும்தான் பொதுமக்களும் வணிகர்களும் இந்த அரசும் நல்லா இருக்குங்கிறத தெரிஞ்சு. டீசல் விலை ஏத்திட்டாங்க. இல்ல, பெட்ரோல் டீசல் விலை ஏற்றிருக்காங்க. நேற்று கூட அமைச்சர் பேசும்போது சொன்னாங்க, 3% விலை ஏற்றிருக்கிறோம், 20% விலை ஏறி இருக்கு அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பெட்ரோல் டீசலுங்கிறத வந்து நம்ம பெரிய அளவுல கருத்துல கொள்ளாம கவனம் இருப்பா அரசுக்கு நம்ம கோரிக்கை வச்சிருக்கிறோம்.